இடையில ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ண வராரு. ஆனா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஆனா அந்த புக்கை பத்தி ஹீரோயின்ட்ட பேசலான்னு போகும்போது ஹீரோயின் அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன் மனசுல இருக்கிற காதலை கிஸ் பண்ணி சொல்லிடுறான். அந்த நேரம் அந்த புக்கு ஓபன் ஆகி ஒரு சில விஷயங்கள் நடந்து ஹீரோயின் இறக்குற மாதிரி ஒரு விஷுவலை ஹீரோ பாக்குறான். பார்த்த அடுத்த நிமிஷம் ஹீரோயினை கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடுறான். நமக்கு பிடிச்ச பொண்ணு சாகிற மாதிரி விஷுவல் வருதேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அவனுக்கு விஷுவல் வந்த மாதிரியே புக் ஓபன் ஆயிருக்கு. ஆனா அதுல உள்ள லாங்குவேஜ் புரியலங்கிறனால ஒருத்தரை பார்க்க வர்றாங்க. அவருமே அதை படிச்சுட்டு அந்த மன்னரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அந்த சிப்பாய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அரசருமே ஒரு இளவரசி மேல ஆசைப்பட்டு அவகிட்ட காதல சொன்னாரு. காதல சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இளவரசி இறந்துட்டான். இது எல்லாத்துக்குமே அந்த சிப்பாய் கொடுத்த சாபம் தான் காரணம்னு நினைச்ச அரசர் இந்த சிப்பாயோட புத்தகத்தோட கடல்ல விழுந்து இறந்துட்டாரு. அதனால உனக்கு வந்த விஷுவலை வச்சும் உனக்கு கிடைச்ச இந்த புக்கை வச்சும் பார்க்கும்போது நீ யாரையாவது காதலிச்சு உன் காதல சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிடுறாரு. அதுல இருந்து நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணியுமே ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் ரியல் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த லேடியும் காலேஜ்ல லவ் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அந்த லேடிக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஹீரோவோட அப்பா ஆறுதலா பேசிட்டு இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லி டைவர்ஸ் வாங்கியிருக்கான்னு தெரிய வருது. உடனே ஹீரோ அவங்க அப்பா கிட்டையும் அந்த லேடி கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான். அந்த நேரமும் ஹீரோயினுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு உள்நூறு சொல்றதை கேட்டு அவன் கிளம்பி போறான். அந்நேரம் ஹீரோயின் ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துகிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறான். ஹீரோயினோட கால் ஒரு இரும்புல மாட்டிக்கிட்டனால அவளை வெளியே கொண்டு வர ஹீரோ ட்ரை பண்றான். அந்நேரம் ஹீரோயினுமே நீ இங்க இருந்து போன்னு சொல்ல உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு நினைச்சு உன்னை விட்டு பிரிஞ்சேன். இப்ப அதையே என்னால காப்பாத்த முடியலன்னா நானும் உன் கூட சேர்ந்து இறந்துடுறேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு மழை வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்திருது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு பிரபு சார் கிட்ட இப்பயாவது என்னோட பாவமெல்லாம் குறைஞ்சிருக்குமான்னு கேட்க அதுக்கு அவருமே அந்த கதையில வர அரசனா இல்லாம நீ சிப்பாயா இருந்திருப்பியோன்னு கேட்க இப்பதான் ஹீரோக்கே புரிய வருது ஹீரோ தான் அந்த சிப்பாயின்னு.